ஹோசன்னா பாடுவோம் ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீதே உன்னதத்தில் ஹோசன்னத்திலே தாவீதே உன்னதத்தில் ஹோசன்னா ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீதே தாசரே உன்னதத்திலே தாவீதே உன்னதத்தில் ஹோசன்னா சொல்லி எல்லாம் துதிப்போம். ஆண்டவரே துதிக்கிற மாட்டவரே என்னுடைய கிருபை என்னுடைய அனைத்திற்கும் உடைய பிரசனுடைய மகிமை என் நேசர் ஆண்டவரே கிருபையால் பட்ட பாடுதால் எங்களை மீட்டுக் கொண்டீரே மக்கள் நன்றி என்று சொல்லி என்னுடைய கருத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவரே எங்களுடைய விபத்தில் மத்தியிலே எங்களோடு கூட இருக்கிற மகிமையின் ராஜனை நோக்கி பார்ப்போம். எங்களை மீட்டினாயா வசனமாக்கிய வெளியால் எங்களை காக்கப்பட்டு ஆண்டவரே கரைத்தனோடு கூட தேவரின் கர்த்தாவை நாங்களும் தேவதூதரோடு ஆடி பாடி ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு ஆண்டவரே திரைவனை உண்டு பண்ண நாட்களிலும் எங்களை கொண்டு சேர்த்து ஆண்டவரே பரலோகத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் ஒன்றாக ஆராதிக்க கொடுத்த தேவைகளுக்காக நன்றி என்று சொல்லுவோம். எல்லாம் நினைத்து நன்றி உள்ள நிறைந்த உள்ளத்தோடு கூட ஆண்டவரை சோதரித்தோம். ஆண்டவரே மத்திய மகிமை செலுத்துகிறோம். பரலோகத்தில் ஓசனா ஆண்டவர் வரப்போகிறார் என்று சொல்லப்படும். நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி என்னுடைய கருத்தை நோக்கி பார்ப்போம். தூதர்கள் வீணைகளை நீங்கும் போது நிறைவான ஜெய கசம் முழங்கும் போது
யோசனை பெரியவர். ஓசனா என்றால் உன்னதமான தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார். மாறாநாதா நீ சீக்கிரம் வருமையா என்று சொல்லி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாடி துதித்தார்கள். சிலுவையிலே நம்மை மீட்கப்பட்டவர், அவருக்கே ஆராதனை செய்வோம். எங்களை வழி நடத்துகிறவரே, என்னை தேடி வந்து என்னை மீட்டவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, அன்பளிப்போர் பாதுகாப்பவரே, உமக்கே ஓசனா என்று சொல்லி எல்லா பொருட்களை எடுத்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி அசைத்து மாறாநாதா சீக்கிரம் வாங்க. ஆண்டவரே, இந்த உலகத்துல துன்பங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபத்திரமும் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஓசனா உன்னதமான தேவனே, நீர் சீக்கிரம் இறங்கி வாருங்கள். எல்லாரும் நோக்கி பார்ப்போம். தேவனே என்று நிற்கிற மாட்டாரே, மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை
பரிசுத்தமுள்ள தெய்வமே, வருகிறவரும் இருக்கிறவரும் இருந்தவருமாகிய ஆண்டவரால் இயேசுவே உமக்கே துதிக்கிற மகிமை என்று சொல்லி ஓசனா என்று பாடினார்கள். மன்னித்துதராகிய நம்மையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எல்லா உலகம் பண்ணிட்டு உன்னதமான தேவன், பரிசுத்தமுள்ள தெய்வம், தலோக தேவன் படத்த கரமைகளோடு கூட இருக்கக்கூடிய அவர்களை நோக்கி பார்க்கிற ஆண்டவர். அன்பு இல்லாத உலகத்திலே ஆண்டவரே, பச்சை மரமாகிய உங்களுக்கே இந்த பாடுகின்றார். பட்ட மரமாகிய எத்தனையோ பாடுகள் என்று பார்க்கிறோம். தேவரையும் நோக்கி பார்க்கிறோம். நோக்கி பார்த்தோடைய முகங்கள் பிரகாசம் என்று பார்க்கிறோம். நான் சிறுமையில் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரும் என்னை நோக்கி பார்க்கிறோம். அப்பொழுது குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல் தெய்வம் ஆண்டவர். இந்த உலகத்தில் யோதான் போல் பல பிரச்சனைகள் புரண்டோடி கொண்டு வரும் பொழுது, எண்ணற்ற பாரங்கள் மனித இதயங்களை வாட்டும் பொழுது, எலியாவின் தேவன் இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட இருந்து சோதனைகள் வேதனைகள் மத்தியில் ஆட்டி தேற்றி, ஆண்டவரே உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்ல தெய்வம் இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறபடினால நீ செய்த எல்லா நன்மைகளும் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவர் எல்லாம் தேவனுடைய கருத்தை நோக்கி பார்க்கிறோம். உனக்கு
ஆயுதம் வாய்க்காதே உனக்கு நீதானே ஆயுதம் வாய்க்காதே அழைத்தவர் உண்மை தேவர் அவர் தாசருக்கு நிதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவர் அவர் தாசருக்கு நிதியவர் நீ எண்ணி துதி செய்வாய் எங்கே அடங்காத கிருபைகளுக்காய் ஆராதனை வேலையில தேவ ஆவியானவர் இறக்கப்பட்ட அந்த நாள். அதையெல்லாம் அதற்காக அந்த நாளை தவறாமல் கடந்து கொள்ளவும் இப்படி ஆசைப்படுகிறார். அதையெல்லாம்
மத்தேயு 21:4 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதை மேலே பவனியாக வந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. என்னத்தை வாசிப்போம். இதோ ஒரு ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆமென். அல்லேலூயா. தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது இப்படியாக என்ன செய்து நிறைவேறிற்று. அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஏன் பவனியாக கழுதை மீது ஏறி வந்தார் என்றால், ராஜாவாக, யூதர்களின் ராஜாவாக, உலக மக்களின் ராஜாவாக ஏறி பவனி வந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதான் எல்லாம் ஓசனா சொல்லி பாடிட்டு வருவாங்க. அங்கே இருக்கிற அந்த சீலைகள், அந்த பட்டுடைகள் எல்லாம் நினைச்சாங்க, எல்லா ஜனங்களும் அப்படியே விரிப்பாங்க. விரித்து அதில் அந்த கழுதை வரும். அல்லேலூயா. அந்த கழுதை மேலே யார் ஏறி வரா? இயேசுதான். அல்லேலூயா. கழுதை அப்படின்னா கழுதை எதை குறிக்குதுன்னா தாழ்மையை குறிக்குது. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம நம்மை மானிட பிறவியை குறிக்குது. நம்ம ஒன்றுக்கு உதவாதவர்களாக இருந்த நம்ம மேல இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பவனியாக வருகிறார். அல்லேலூயா. நம்ம மீது வந்து அவர் என்ன செய்கிறார்? நம்மை ஆளுகை செய்தியாக ராஜாவாக அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அல்லேலூயா. கொஞ்ச காலத்துல பூமியில் என்ன செய்ய போகுது? எல்லா தேவனுடைய கோபம் பற்றி எரிய போகிறது. சங்கீதம் 2:11 2:11 வாசிப்போம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் எங்கள் வழியில் அழியாதபடிக்கு அவரை யுத்தம் செய்யுங்க. இந்த கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் என்ன செய்வது? பற்றி எரியும் என்று அவரை யாரெல்லாம் அண்டிக் கொள்றார்களோ ஆண்கள் சமூகத்தில் அவரை அண்டிக் கொள்றவர்கள் பாக்கியவான். அவருடைய கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்வோம். அல்லேலூயா. இந்த பூமியில பயங்கரமான பிரச்சனை நடக்குது. பூமி அழிய போகிறது. வானம் மனப்படவன் என்ன செய்ய சொல்ல போகிறது? அக்கினி வானத்திலிருந்து இறங்க போகிறது. கடல் எல்லாம் தேசத்தை அழிக்கப் போகிறது. பஞ்சங்களும் கொடிய நோய்களும் உண்டாக போகிறது. அல்லேலூயா. இப்பவே நடக்குது இல்லையா? கேசு பஞ்சம்லாம் வந்து நிறைய உடலாம் மூடிட்டார். பெட்ரோல் பஞ்சம் வந்துச்சுன்னா எந்த காரும் எந்த விமானம் எதுவுமே என்ன செய்யாது, ஓட எப்படி இந்த மாட்டு வண்டியில தான் போகணும். இதெல்லாம் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அல்லேலூயா. இயேசு வேண்டாம் சொல்ற மக்கள்லாம் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இது வரைக்கும் சமாதானமாக ஓடிட்டு இருந்துச்சு. உலக நாடுகள்லாம் சேர்ந்து சமாதானம் பண்ணாலும் சமாதானம் அங்கே இல்லை. அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டுடைய வருகைக்கு அடையாளம் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பாவ உலகத்துல அதில் சிக்கி தவிக்கிற மக்களை தேடவும் ரட்சிக்கவுமே ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தார்? இந்த உலகத்துல வந்தார். அல்லேலூயா. வியாதிகளிலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து எல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார்? மீட்கும்படியாக கர்த்தர் வந்தார். மத்தேயு 18:11 வாசிப்போம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா. நம்மளாம் ஒரு காலத்துல கெட்டு போயிருந்தோம், ஆண்டவருக்கு தூரமா இருக்கும். இதுதானே? அல்லேலூயா. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால பரலோகத்தில் உள்ளவங்களையும் பூலோகத்தில் உள்ளவங்களையும் ஒன்று சேர்ந்தார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம கெட்டு போயிருந்தோம். நம்ம யாரும் மதிக்க மாட்டாங்க. பணம் காசு இருந்தால் தான் மதிப்பாங்க. வியாதியாக இருந்தால் நம்மளை திருப்பி கூட பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. கஷ்ட கவலை இருந்தால் இந்த உலகத்தில் யாரும் நம்ம நேசிக்க ஒருவர் கூட கிடையாது. ஆனால் ஒருத்தர் வந்தார். அவர் யார்? ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால கொலோசியர் 1:20 அந்த ரத்தத்தினால நம்ம தேடி மீட்ட அன்பு நேசர் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. பக்தர் பாடுவாங்க. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, வாயினின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, வாயினின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த
அல்லேலூயா. பரலோகத்துல நம்ம எல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியாத வந்தார். அவர் கொலைசேர் 1:20 எழுதப்பட்டிருக்கு, சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே அந்த பாட அடைந்தார். அல்லேலூயா. நமக்காக ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, கடைசி நேரத்தில் நம்மளை விட்டு என்ன செய்வாங்க, ஓடிடுவாங்க. நான் கடைசி வரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னவங்கலாம் சிலுவையில் இயேசு அடையும் போது எல்லாம் செஞ்சாங்க. ஒருத்தர் கூட ரசிகர்லாம் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆண்டவர் மார்புல சாய்ந்த அன்பான சீசன் யோவான் மட்டும்தான் அனுப்பிச்சார். ஒரே பதாம நிற்கிறார். அல்லேலூயா. வாசிக்கிறோம் கொலைசேர் 1:20, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ள பரலோகத்தில் உள்ளவைகளையும் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு என்ன செய்தார், ஒப்புரவாக்கி கொண்டார். அல்லேலூயா. இப்போ ஒரு காலத்துல நம்ம ஆண்டவருக்கு தூரம், அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிரசங்கியை கூட பார்க்க முடியாது, பிரசங்கம் பண்ற ஊழியக்காரர் நம்ம பார்க்க முடியாது, திருசல இருக்கு. அந்த திருசல உள்ள அவர் போயிட்டு என்ன செய்வார், அவர்கிட்ட ஜெபம் பண்ணி சீட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம விண்ணப்பம் எழுதி கொடுத்தோம்னா அங்கே போய் மன்றாடுவாங்க, அவ்வளோதான். ஒரு காலத்துல இயேசுவை யாரும் பார்க்க முடியாது, ஊழியக்காரரை கூட பார்க்க முடியாது. லத்தீன் மாசம் ஒரு மாசம் இன்றைக்கு தூத்துக்குடியில் நடக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க திரும்பி தான் என்ன செய்வாங்க, ஆண்டவர் ஒர்ஷிப் பண்ணாங்க. இந்த ஊழியக்காரரை பார்க்க முடியாது. அப்படி இன்றைக்கும் அப்படி இருந்த நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முகமுகமாய் அவரை தரிசிக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்தார், சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே பரலோகத்தில் உள்ளவையும் பூலோகத்தில் உள்ளவையும் ஒப்புரவாக்கி விட்டார். அல்லேலூயா. பெரிய தேவ தரிசனங்களை நாம் காண்கிறோம். ஒரு காலத்தில் அதெல்லாம் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, ஒரு நாள் இயேசுவை அறியாம அவனும் ஒரு கிறிஸ்தவன் தான். யூதர்ல பக்தி வரைக்கும் கோயில்களில் சீட்டு வாங்கி அதை கொண்டு போய் என்ன செய்வான், யார் யாரெல்லாம் இயேசுவை வழிபடுறாங்களோ, இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு விரோதமா என்ன செய்வான், செயல்படுவான். ரோமா அப்படி இல்லை, கமானிக்கிற ஒரு பெரிய காலேஜில் நல்லா படிச்சு வந்தவன் தான் யாரு, புனித பவுல். அல்லேலூயா. சீட்டை சர்ச்சுகளில் போய் என்ன செய்யறது, தேவாலயங்களில் போய் சீட்டை வாங்கிட்டு வந்து யார் யார் இயேசு நாமத்தினால ஜெபம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி அடிக்கிறது தான் அவனுடைய வேலை. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் அவனை தொட்டார். குதிரையில் போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன செஞ்சார், அந்த ஒளியை அனுப்பி என்ன செஞ்சார், கண்ணு ரெண்டு போயிட்டு அப்போ கீழே விழுந்து பரடுறான். ஆண்டவரே நீங்க யார் கேட்கும்போது ஆண்டவர் சொல்ல, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. எப்ப ஆண்டவரை நான் துன்பப்படுத்தினா அவன் கேட்கிறோம். யார் யார் ஜெபம் பண்றாங்களோ, யார் யார் கர்த்தருக்குள்ள கர்த்தராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு வைராக்கியமா இருக்கிறாங்களோ அவங்கள பத்தி நீ குறை சொல்லும் பொழுது, அவங்கள பேசும் பொழுதுதான் நீ என்னை துன்பப்படுத்துற அப்படி சொல்லுவார். அல்லேலூயா. அது எனக்கு முள்ளா குத்துது அப்படி சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப நம்ம நினைக்கிறோம், நம்முடைய பாடு, உபத்திரம், வியாதி, பிரச்சனைகள், அவமானங்கள், நிந்தைகள் இதெல்லாம் வரும்பொழுது ஆண்டவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்கிறோம். ஆண்டவர் அது முள்ளா அவருக்கு என்ன செய்யும், வேதனையா இருக்கும். அல்லேலூயா. சொல்ற முள்ளா குத்துது அப்படி சொல்லி இறங்கி வந்து, இனிமேல் என்ன செய்யுது, அவங்களை துன்பப்படுத்தாத, நீ போய் தெரியாம செஞ்சேன்னு சொல்லி அந்த பேருக்கிட்ட போய் என்ன செய்யும், சோமணிக்கன்னு சொல்லி அனுப்பி விடுவார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் பார்வை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் சொல்லுவான், அவனுடைய படிப்போ, அவனுடைய பதவியோ, அவனுடைய பட்டம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் சொல்றப்ப இப்படி பவுல் சொல்லும்போது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 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 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றை குறித்து என்ன செய்ய மாட்டேன், மேன்மை பாராட்டுவதாக. அவராலே உலகம் எனக்குள்ள சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில அறையுண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. வாழ்க்கை எப்படி சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க. நம்ம வாழ்க்கை மாறணும்னு வாழ்றது நானல்ல, எங்களுக்கு யார் வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் பாருங்க, நம்முடைய வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மேன்மை பாராட்டுவேன். சில பேர் மேன்மை பாராட்டுவாங்க பாருங்க, இந்த பிள்ளை பிறந்தவன தான் இந்த வீடை வாங்கினேன் சொல்லுவாங்க. கேட்டீங்களா, இந்த பிள்ளை பிறந்த எனக்கு அப்படியே ஆசுரமா இருக்கு. இந்த பிள்ளை என்னைக்கு பிறந்துச்சா அல்லது எனக்கு கடையை வாங்கினேன், வீட்டை வாங்கினேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இந்த வீடுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஆசை இருக்கு அப்படின்னா. அல்லேலூயா.
எப்பொழுது இந்த கடையை வச்சது அது எனக்கு பெரிய ஆசிரம் ஆயிட்டு. எனக்கு கூட போய் சொல்லுவாங்க, ஒருத்தர் கடை திறப்பவனால இல்லை அது கடை ஜாமன் போது பிள்ளைங்களுக்காக வீட்டுக்காக ஜாமன் சொல்லுவாங்க, இந்த பிள்ளை பிறந்த எல்லாம் ஆசீர்வாதம் அப்படின்னு. ஆனா இங்க புனித பவுல் சொல்ல, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து என்ன செய்யலாம். எல்லாம் ஆய இந்த உலகத்துல எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவ அன்பு மட்டும்தான் நம்ம கூட இருக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாம் ஒரு வேஷமோடு கலைந்து போகும் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. சொல்ற கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு பிடித்திருக்கிறார். அப்படிதானே? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். 20ஆம் வசனம் இல்லையா? 2:20. கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் இப்படி சொன்னாதான் பிசாசுகிட்டது நம்ம தப்பிக்க முடியும். அல்லேலூயா. வேற எதையாவது குறிச்சு மேன்மை பாராட்டணும்னா நமக்கு அதிகம். ஓ, என்னுடைய உத்தியோகம் எப்படி, நான் யாரு, என் படிப்பு என்ன, என் பலம் என்ன அப்படின்லாம் ஆண்டுகிட்ட அதெல்லாம் செல்லாது. அல்லேலூயா. நெபுகாத்நேச்சர் சொன்னா, நான் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்திலிருந்து அந்த கிண்ணங்களை எல்லாம் கொண்டு வர சொன்னேன். அதுல நானும் என்னுடைய வீட்டார் என்னுடைய தர்பார்ல யாரெல்லாம் உணவுல உட்கார்றாங்க அதில் பானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பெருமையோடு பேசணும். அதே மாதிரி கொள்ளையடிச்சு எருசலேம் தேவாலயத்திலிருந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குற கப்பு எல்லாத்தையும் எடுத்து வேண்டாம், எல்லாத்தையும் வந்து பானம் பண்ணி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கும் போது பெருமையோடு சொல்றான், அவங்க மட்டும்தான் அதில் பானம் பண்ண முடியுமா? இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைங்க மட்டும்தான் அதில் பானம் பண்ண முடியும். பிசாசுடைய பாத்திரங்கள்ல பேசாசு என்ன செய்ய முடியாது, பானம் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்துடைய பாத்திரத்தில் அவர் பானம் பண்ண முடியாது. அவன் பெருமையா பேசணும். அன்றைக்கு இரவே ஒரு கை அப்படியே வானத்தில் என்ன செய்யும், சிவர் மேல எழுத ஆரம்பிச்சு. எழுத ஆரம்பிச்சு. அதுக்கு அர்த்தம் தெரியல. நாம் அப்படியே அந்த எழுத்த பார்த்து அப்படியே பதறி போய் உட்கார்ந்துருக்கிறான். இதுக்கு யாரு விளக்கம் சொல்லுவாங்க? அப்போ தேவனுடைய ஆவியை பெற்ற தானியேல் அங்கே ஒரு பெரிய ஜனாதிபதியாக இருக்கிறார். அவர் அழைத்து வந்து கேட்கிறாங்க, நீ இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. பொழுது சொல்ற ராஜ்யத்தை மட்டிட்டு ஆண்டவர் முடிச்சிட்டார், அவ்வளவுதான். அப்படி சொல்லணும்னா அன்றைக்கு இரவே அவன் செத்து போனான். அல்லேலூயா. ஆண்டவரை யாரும் பெருமை என்ன செய்ய முடியாது, பாராட்ட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வரணும்னா தன் சிலுவையை சகிப்போடு எடுத்துக்கொண்டு வந்தாதான் கர்த்தருடைய சமூகத்தில் வர முடியும். அல்லேலூயா. இயேசு சீசர்களுக்கு சொன்னார். மத்தேயு வாசிங்க 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். தன் சிலுவையை சுமந்து கொண்டுதான் ஆண்டவருடைய ராஜ்யங்கிறது. இந்த உலகத்துல நம்ம பாடுகளை அனுபவிச்சாதான் பரலோகத்துல என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். இந்த உலகத்துல பாடு அனுபவிச்ச, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆண்டவர்கிட்ட வந்தா உபத்திரம் வருது, போராட்டம் வருது, பிரச்சனை வருது, அவமானம் வருது, வரதான் செய்யும். இந்த உபத்திரங்களை நம்ம சகிச்சாதான் கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். எந்த பேர் விசுவாசம்? வாசிங்க. இயேசு கிறிஸ்து நம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னாங்க, எல்லாம் போற விடலாம் நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது, பிரியாணி தான், எல்லா வகையான உணவுலாம் கிடைக்குது, உண்மைதான். அல்லேலூயா. அங்க இடம்லாம் சொகுசு ரூம்லாம் கொடுக்குறாங்க, சொகுசா இருக்க எல்லாம் வசதி செய்து கொடுக்குறாங்க, உண்மைதான். ஆனாலும் ஒண்ணு 10:38 வாசிங்க. நான் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அடையாளம் சிலுவை என்ன செய்யணும், சிலுவை சுமந்தாதான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. சிலுவை நம்ம சிலுவை செஞ்சு தருவாங்க. 40 நாள் எடுத்துவாங்க. இந்த பெரிய வழியெல்லாம் பேருந்து நினைச்சாங்க. தஞ்சாவூர் நம்ம பார்த்தீங்கன்னா மன்னார்குடி எல்லா இடங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா சிலுவை சுமந்துட்டு வருவாங்க. பார்த்தீங்களா? அந்த சிலுவை இல்லை. அல்லேலூயா. எந்த சிலுவை? வாழ்க்கையில சுமக்க வேண்டிய பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், கர்த்தருக்காக பாடு அனுபவிச்சாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. பாடு இல்லாம பரம தேவனை நம்ம என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. பாடுகள் அனுபவிக்க வேண்டும். எல்லாத்துக்கும் கொஞ்ச காலம் தான் அந்த பாடலாம். ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் விட நீ என்ன நேசிக்கணும். யாரையெல்லாம்? 37 வாசிங்க. 10:37. தகப்பனையாவது தாயாவது என்னில் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தகப்பனை விட தாயை விட தேவன் என்ன கூப்பிட்ட உடனே எல்லாத்தையும் விட்டு வந்தேன்.
தகப்பனை தாய் எல்லாத்தையும் அலையிலையோ எங்கள் அம்மா ஒரு நாள் கூட நான் பார்க்காம இருக்க மாட்டேன். எல்லா பிள்ளைகளும் அதிகமாக என் மேலே பாசம் இருப்பேன். ஆண்டவர்கிட்ட யார் உனக்கு வேண்டும் சொன்னாங்க அலையிலையோ. உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்தேன், நேரம் விளையாட்டு வராங்க அலையிலையோ. தேவனுக்காக பாடுகளை சகிச்சாதான் பருவம் போக முடியும் அலையிலையோ. நான் செத்து போயிட்டாங்க செய்தி வந்து நான் அகமதாபாத்ல இருக்கேன். என் தாயார் செத்து போயிட்டாங்க செய்தி வந்து எங்க இருக்கிற சோலாப்பூர்ல இருக்கு அலையிலையோ. ஆனாலும் எல்லாத்தையும் எதற்காக தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. அப்புறம் வாசிங்க, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது மகனையாவது மகன் எல்லாத்தையும் நம்ம முன்னு வச்சோம்னா அவங்களாலே நமக்கு வேதனை உண்டா அடையிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க மகனுக்காக மகனுக்காக வாழ்க்கைன்னு சொல்லக்கூடாது. யாருக்காக வாழணும்? இயேசுக்காக வாழ்ந்தாங்கன்னா உங்க மகன் ஆசிரமா இருப்பாங்க, உங்க மகன் ஆசிரமா இருப்பாங்க அடையிறோம். என் மகனுக்காக தான் உயிரை வச்சிருக்கிறேன், ஆனா உயிரை வாங்குறது மகன் தான் அடையிறோம். எழுதி வச்சுக்காரு, இதயத்தில் எழுதி வச்சுக்காரு அடையிறோம். என் மகனுக்காக தான் வாழ்றேன், மகனாலதான் உங்களுக்கு உபத்திரம் வரும் அடையிறோம். தாவி சொல்ற நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டே. உபத்திரம் தாயாவது தகப்பனாவது மகனாவது மகளாவது வேற வாசிங்க. என்னில் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஜீவன் என் உயிருக்காக தான் நான் வாழது, என்னுடைய உயிருக்காக தான். பொக்குன்னு போயிடும், குண்டு போட்டு என்ன செய்யலாம், எவ்வளோ பேர் அழிக்கிறான். எவ்வளோ அழகான குழந்தைகள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள் எல்லாம் அழிக்க போறாங்க. என்ன காரணம்னு தேவனுக்காக வாழ வேண்டும் மலையிலையோ. ஈரோட ஒரு சகோதரர் சொல்ல, ஐயோ என் பிள்ளை அழகு பிள்ளை, வெளியே நடக்க விட மாட்டேன், இங்கிலீஷ் ஸ்டாண்டில் படிக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நான் மனப்போட கட்டி 3 தலைமுறைக்கு அந்த பிள்ளைக்கு வேலையெல்லாம் சேர்த்து வச்சேன். இன்னைக்கு பிள்ளை பசிக்க என்ன செய்யுது, டப்பா எடுத்துக்கிட்டு ஒரு இடமா அடையுது சாப்பாடு அடையிலையோ. தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. எனவே விசுவாசம் அடையிலையோ. இந்த உலகம் ஒரு மாயம், நம்ம ஏமாத்தி விட மோசம் போய்க்கிறோம் அடையிலையோ. அதான் எல்லாத்தையும் காட்டிலும் என்னை நேசிக்கிறியான்னு கேட்டார். ஏன் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்கிறார், என்னை நேசிக்கிறியா, என்னை நேசிக்கிறியா, என்ன கேட்கிற ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன்ல, எல்லாத்தையும் காட்டிலும் போட்டை விட்டு வந்தேன், குடும்பத்தை விட்டு வந்தேன், உனக்கு தெரியாதா அப்படின்னு. ஏன் 3 தடவை கேட்டார்னா, ஆண்டவர் அன்புக்காக இருக்கிறவர் அலையிலையா. சொல்றார், என் காரியமாய் போகிறவர் யார், யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்கிறார் அலையிலையா. கடவுளுடைய காரியமா போகிறவர்கள் பாக்கியவான்கள், வெளியேறப்பட்டவர்கள் அலையிலையா. இயேசு பார்க்க வரும்போது தாய்மார் சொல்லுவாங்க, ஐயோ இந்த மகனை பெற்ற தாய் பாக்கியம் உள்ள ஸ்ரீ அலையிலையா. இந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அலையிலையா. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா சீசர்களையும் பார்த்து சொல்லுவார், என்னை 3 நாள்ல என்ன செய்வாங்க, கொலை செய்வாங்க, நான் என்ன செய்வேன், மறுபடியும் 3ஆம் நாள் பிறகு நான் உங்களோட வருவேன் அப்படி சொல்லுவார். அங்க எருசலேம் வழியா போகும்போது அந்த கொல்கதாவை பார்த்து சிலுவையில் அரைஞ்ச அந்த கலர்களை எல்லாம் பார்த்து சொல்லிக்கிட்டு சீசன்கிட்ட, இந்த பாரு எருசலேம் வழியா அடிக்கடி அந்த கொல்கதா வழியா போயிட்டு இருக்கோம், ஒரு நாள் என்னையும் சிலுவையில் அறைவார்கள் அப்படின்னு. உடனே பேதுரு ஒரே பயந்து நடுங்கி இயேசுவை தனியாக அலசி போய், ஆண்டவரே உமக்கு இந்த பாடு என்ன செய்யக்கூடாது, நேரிடக்கூடாது என்று சொல்லுவான். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21லிருந்து 24 வரைக்கும் வீட்டில் போய் வாசி பாருங்க. சொல்லும் பொழுது இயேசு என்ன சொல்றாரு, பேதுருவை பார்த்து, எனக்கு போ, எனக்கு பின்னால போ சாத்தானே அப்படின்னு. அப்ப அவன் சாத்தானா இல்ல, அவன் உலகப்பிரமான காரியங்கள் என்ன செய்யறான், பிதாவிற்கு திட்டத்துக்கு விரோதமா அவன் பேசுறான் அலையிலையா. இயேசு சிலுவையில அறைந்தாதான் நமக்கு ரட்சிப்பு உண்டு இந்த விசுவாசம் அலையிலையா. சிலுவையில் அந்த கேடு அடைந்தார், அந்த பாடுபட்டார், நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டார், நம்முடைய சாபங்கள் நோய்கள் எல்லாரும் சிலுவையில சுமந்து கொண்டார் அலையிலையா. எதற்காக? நம்முடைய பாவங்களுக்காக. நாம் அழிக்கப்பட வேண்டியவர் அலையிலையா. நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல விழுந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைகிறோம் என்று பார்க்கிறோம் அலையிலையா. நம்ம வழி தப்பி போனோம், அவங்க பாதையில போனோம், இயேசுவை விட்டுட்டு ஓடணும். ஆனா ஆண்டவர்
அலையிலா இதெல்லாம் பவுல் இயேசுவை அறிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, ஐயோ இந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்காக நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்கிறார். ரோமர் 1:14 வாசிங்க. ரோமர் 1:14. சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். போய் எல்லாரும் சொல்லுவேன். ஆண்டவர் அதுக்காக தான் சொன்னார், அதுக்காக தான் அழைச்சிருக்கிறார். உலகம் எங்கும் புறப்பட்டு போய் என்ன செய்யுங்க, சகல சிசிகளும் பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினால என்ன செய்யுங்க, ஞானஸ்நானம் கொடுங்கள். அனைவரையா அந்த சுவிசேஷத்தை கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய கூட்டம் ஒன்று வேற அந்த பாம்பேல அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய ஆள் நைஜீரியா பாஸ்டரும் தமிழ் பாஸ்டர் எல்லாம் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணாங்க. போய் ஜோமனை புறப்படும் போது ஒரு சகோதரி சொல்றாங்க, பிரதர் அங்கே போவாதீங்க, உங்களை பிடிச்சி போயிடுவாங்க, அடிப்பாங்க, சிறையில் போட்டுருவாங்க அப்படின்னு. அனைவரும் அப்போ ஆண்டோட ஜோமனை போது ஆலோசனை, நீ போ, என்னுடைய காரியத்தை குறித்து என்ன செய்யாது, வெட்கப்படாமல் சொல்றேன். அனைவரும் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அற்புதம் செய்யற எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அனைவரும் அந்த நீக்கிற பாஸ் சொன்னார், இதே போல ஆளே எங்களுக்கு வேணும், எங்களுக்கு நைஜீரியாவில் ஆள் வேணும், இந்த மாதிரி மணிப்பூர் போகணும், திருப்பூர்ல சபையில் இருக்கு, சென்னையில் இருக்குது, எல்லா இடங்களையும் நான் பெரிய பாஸ்டர்களை அழைக்கிறேன், நீங்க வாங்க. எப்போ அந்த பாஸ்டர் அதெல்லாம் கிடையாது, இவர் என்னுடைய கண்ட்ரோல்ல நான் தான் அழைச்சிருக்கேன். அனைவரும் அதனால எங்கெங்க போவாங்க பாஸ்டர் அப்படி சொல்ல நல்லபடியாக மீட்டிங் முடிஞ்சு நல்ல சமாதானமாக அனுப்பிச்சிட்டாங்க. அலையிலையா அன்றைக்கு அநேக மக்களை கற்றுத் தொட்டார். அலையிலையா அற்புதம், அநேக நல்ல செய்தி. இந்த நற்செய்தி நம்ம கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல செய்தி. இதை போய் எல்லா இடங்களையும் சொல்லணும். நற்செய்தி சொல்லலைன்னா நமக்கு ஐயோ அப்படின்னு வேதம் நடத்திக்கிறது. அலையிலையா ஆனால் நற்செய்தி நம்ம எல்லாம் உலகம் முழுவதும் புறப்பட்டு என்ன செய்யணும், போக வேண்டும். ஆனால் ரோமா போய் கேட்கும் பொழுது பவுல் சொல்றாரு, நற்செய்தியை குறித்து சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். சிலுவை குறித்து உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமாக இருக்கு. நமக்கு என்ன எப்படி இருக்குதான் தேவ பலனா இருக்கு. வாசி பாருங்க, 1 கொரிந்தியர் 1:18. 1 கொரிந்தியர் 1:18. தேவ பலனா இருக்கிறது. அலையிலையா சுவிசேஷம் சொல்ல சொல்ல தேவ பலன் நமக்கு கூடுமா? என்ன விசுவாசம்? நற்செய்தி சொல்லும் பொழுது அவங்க ஏற்றுக்கொண்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, அக்கடிக்கு இறையா, அக்கடியிலிருந்து தப்பிக்கலாம். ஏற்றுக்கொண்டா அக்கடிகளிலிருந்து தப்பிக்கலாம். ஏற்றுக்கொள்ளலைன்னா அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வரும்? நமக்கு வந்துடும். இதான் தேவ ரகசியம். அலையிலையா ஒரு வீட்டுக்கு போங்க, ஒரு பட்டணத்துக்கு போங்க, நற்செய்தி சொல்லுங்க. அவங்க உங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வரும்? ஆமா, அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு வரும், நமக்கு அந்த ஆசீர்வாதம். அலையிலையா ஏற்றுக்கொள்ளலைன்னா காலோட தூசி என்ன செய்யும், உதவி போட்டு வாங்கன்னு சொன்னார். இதான் ஆண்டவர் கொடுத்த நீதி, இதான் சந்தோஷம், இதான் சமாதானம். அலையிலையா ஏற்றுக்கொள்ளலைன்னா அந்த வீட்டுக்கு சேதம் குமாரா நாட்டில் நடந்ததை காட்டிலும் அதிக கேடு என்ன செய்யுமா உண்டாகும். அங்க பற்றி இருந்ததை காட்டிலும் தேவ கோபாக்கின்னு அதிகமாக என்ன செய்யும், பற்றி எரியும் என்று ஆண்டவர் சொல்றாங்க. சிலுவை குறித்து உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு அப்படி இருக்கு. ஆமா, நல்லா சொல்லுங்க. பாரு, அடையிலையா போது பாரு, பைத்தியம் போது பாருமா. அடையிலையா அப்படி சொன்னா நமக்கு பரலோகத்துல என்ன இருக்கு, ஆண்டவர் பேர்ல பேசிட்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அடையிலையா ஆமா, வேளாண்மையில வந்தோடனே நம்ம சபையை குறித்து கேட்கணும்னா சங்கத்துல ஒருத்தர் சொன்னார், நீங்க எங்க இருக்கீங்க? நான் பாம்பேல இருக்கேன். அப்போ உங்க சபைக்கு பேர் என்ன? நீங்க எந்த ஆடகரண்டி போய் அடையிலையா சபைக்கு போனா நேரம் பண்ணுவீங்க. அடையிலையா அடையிலையா நாம அந்த தேவ நாமம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதை கற்றுக் கொடுத்து நமக்கு நல்ல ஒரு நாமம். அலையிலையா அதான் நம்ம என்ன செய்யணும், அலையிலையா அலையிலையா என்ன செய்யணும், பாடுகிறோம். அலையிலையா அது இயேசுடைய அந்த பரலோக நாமம் என்று பார்க்கிறோம். அலையிலையா பாருங்க, அன்றைக்கு ஒரு ஆதாம் என்ன செய்தான், அந்த ஜீவக்கனியை சாப்பிட்டு என்ன செய்தான், பாவத்தை உருப்படிட்டான். அலையிலையா 1 கொரிந்தியர் 15:45. ஆதாம் ஜீவ ஆத்மா ஆனான். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நமக்கு வானவருடைய சாயலை கொடுத்து விட்டார். அலையிலையா அப்ப இந்த பாவ சாப சாயெல்லாம் போயிட்டு எல்லாம் நமக்கு யாருடைய சாயல் இருக்கப்போ, வானவருடைய சாயல். அலையிலையா பக்த பாடல தேவசாய லாக மாறி தேவனோடு இருப்பே, நானும் தேவனோடு இருப்பே.
இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். அல்லேலூயா. பைபிள் அப்படிதான் எழுதி தேவ சாயல இருக்கணும் நம்ம எல்லாம். எங்க இருக்கு வாசியம்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அந்தபடியே ஆதாம் பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. எங்கன்னா ஆதாம் கிழக்குல ஏதேன் தோட்டம் இருந்துச்சு. ஏதேன் தோட்டம் எங்க இருந்துச்சு? யாராவது கேட்டான்னு சொல்லுங்க. கிழக்குல தான், கிழக்க பார்த்துட்டு தான் ஏதேன் தோட்டம். அல்லேலூயா. அந்த தோட்டத்துல தான் ஆதாமை கர்த்தர் உருவாக்கி வச்சிருந்தார். இன்னொரு ஆதாம் வருகிறார் கிழக்குல இருந்து. யாரு? வானசாஸ்திரிகள் 3 பேர் சொல்றாங்க, கிழக்குல இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், கிழக்குல ஒரு குமாரன் உண்டாக்கப்பட்டார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப பிந்தின ஆதாம் எங்க இருந்தா? கிழக்குல தான் இருக்கான். எங்க இருக்கு? ஆதியாகமத்துல எடுத்து கொடுங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கி அதில் ஆதாமை உண்டாக்கினார். ஆதாம் என்ன செய்தார்? தம்முடைய சாயலாக உருவாக்கி உட்கார வச்சிட்டார். அல்லேலூயா. பிந்தின ஆதாம் எங்க இருந்து வராரு? கிழக்குல தான். நம்முடைய சாயலாக ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போக நித்திய ஜீவனை அடைவதற்கு இவ்வளவாய் அன்பு கொண்டார். அந்த முந்தின ஆதாம் என்ன செய்தார்? பாவம் செய்து விழுது போனான், தேவசாலை அழுதுட்டான். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. கிழக்குல இருந்து யார் தோன்றார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதிக்கிறார். வாசிப்போம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மத்தேயு 2:2. யூதாவுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்க இருக்கிறாரு? கிழக்குல. பாத்தீங்களா? அந்த ஆதாமும் ஆண்டவர் கிழக்குல தான் உருவாக்கினார். அல்லேலூயா. 2ஆம் ஆதாம் யார் வரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எங்க தான் வராரு? கிழக்குல தான் உண்டாயிருக்கிறார். யார்? வானசாஸ்திரிகள் எல்லாம் சொல்றாங்க, நாங்க ஆராய்ச்சி பண்ணோம், எல்லா வேதங்களையும் ஆராய்ச்சி பண்ணோம், ஆனாலும் கிழக்குல இருந்தா ராஜா வரப்போகிறார், ராஜா பவனியாக வரப்போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. அந்த காலத்துல மரத்துல தூக்கப்பட்ட எல்லாம் என்ன செய்றாங்க? சபிக்கப்பட்டவனாக இருப்பாங்க. அல்லேலூயா. மரத்துல தூக்கப்பட்ட எல்லாமே சபிக்கப்பட்டவன். அந்த சாபத்தை வாபஸ் வாங்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே சிலுவை மரத்துல என்ன செய்கிறார்? வருகிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா ஒரு மரத்துல இருந்து சாபம் உண்டாயிட்டு, இன்னொரு மரத்துல இருந்து மனுக்குலத்துக்கு மீட்பு உண்டாயிட்டு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், எவனும் என்று எழுதியிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? சாபமாகி சாபத்தை எல்லாம் என்ன செய்தார்? நியாயப்பிரமாணத்துல இருந்து நமக்கு மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஆதியாகமத்துல ஒரு மரத்தால பாவம் உண்டாயிட்டு, இங்க இன்னொரு மரத்தால நமக்கு என்ன ஆயிட்டு? மீட்பு உண்டாயிட்டு. அல்லேலூயா. யாரெல்லாம் சிலுவையை நோக்கி பார்க்கிறாங்க அவங்க எல்லாம் மீட்கப்பட்டார்கள். நமக்கு பாவம் இல்லை, சாபம் இல்லை, வியாதி இல்லை, அநியாயம் இல்லை, அக்கிரமம் இல்லை, எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு தேவனுடைய கருத்தில் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, பாவ உலகத்துல தப்பி போன எங்களை ஆண்டவரே, தேவ கர்த்தாவே, அந்த தேவ பிரசன்னத்தையும் தேவ மகிமையும் இழந்த எங்களை மறுபடியும் ஆண்டவரை தேவ சாயலாக மாறும்படியாக நாங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் எல்லாம் பரலோகத்துக்குரியவர்கள் என்பதை சுட்டி காட்டும்படியாக எங்கள் மத்தியில் இறங்கி வந்த தெய்வம் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறோம். யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறோம் அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் தேவரை கர்த்தாவை ரசித்த தெய்வமே, மேலான தெய்வம் ஆண்டவர், அற்புதங்களை செய்த தேவன் ஆண்டவர். நம்மை ஏற்றுக்கொண்ட மாந்தர்கள் எல்லாம் கண்டு கொள்ளும் பொழுது நீர் அருகிலே வருகிறீர்கள் என்று பார்க்கிறோம். நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் பண்ணிட்டு சிலுவையிலே நமக்காக சாபமானாரே, நீ என்ன செய்தாய் எனக்காக? உனக்காக என் ஜீவனை கொடுத்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? உன் ஆவி ஆத்மா சரீரத்தை மேலான தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம் என்று சொல்லி எல்லாரை நோக்கி பார்ப்போம். தேவரையும் அந்த நன்மையானவர் எல்லாம் பரிசுத்தமான தேவனை பணிந்து கொள்வோம். பரிசுத்த தேவனீரே, வல்லமை தேவ நீரே,
உம் நாமத்தை என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். இயேசுவே உம் நாமத்தை பரிசுத்த தேவனே நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, மேலான தேவன் நீரே, மேலான நாமம் நீரே, மேலான தேவன் நீரே, மேலான நாமம் நீரே. மாதர்கள் பணிகின்றாரே, உம்மை தொழுதிடுவோம். மாதர்கள் பணிகின்றாரே, உம்மை தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். இயேசுவே உம் நாமத்தை என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். இயேசுவே உம் நாமத்தை பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, எங்களை தேடி வந்தீராக ரட்சிக்கும்படியாக இழந்து போனதை ஆண்டவரை மீட்கும் பொருளாக ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை வீணராய் பாவத்திலும் சாபத்திலும் வழிதப்பித்திருந்த எங்களை உம்முடைய அன்பினாலே உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டு ஆண்டவரே பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்திலும் ஒன்று சேர்க்கும்படியாக இறங்கி வந்தீர். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் ஆண்டவர் சபிக்கப்பட்டவன் என்று பார்க்கிறோம். சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக எங்களுக்கு மாற்றி கொடுத்தீர்கள் தகப்பனே. உடைய பிள்ளைகளை நம்ம ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர், அத்தனை பேருக்கு பரலோகம் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு, உடைய கிருபைகள் உண்டு என்று சொல்லி எங்களை மீட்டுக் கொள்ள வந்த தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். தேவரே கலந்து கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, கிருபையா நிரப்புங்க. உடைய ஆசீர்வாதம் உடைய கிருபை என்று கூடவே இருக்கும் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலத்தையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கரெக்டா வெள்ளிக்கிழமை கரெக்டா